ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலுக்கு வந்து சில்லுன்னு ஒரு லெமன் ஜூஸ் தான். புதினா அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி மிளகாலாம் போட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் லெமனை வந்து புழிஞ்சு வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக புதினா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் மிளகா, ஒரு ஏலக்காய் இவ்வளோ எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுருந்த பொருளெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் வந்து இஞ்சி, மிளகா, அப்புறம் ஏலக்காய். இது கூடவே வந்து நம்ம வச்சுருந்த சீனியும் இதிலே போட்டுடலாம். சீனியோட அளவு வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. சீனி வேண்டான்னா அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து தேன் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி. நான் வந்து நார்மல் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் வேணுன்னா ஐஸ் வாட்டர் வந்து போட்டு விடுங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடுங்க. அந்த மிளகா, இஞ்சி எல்லாமே நல்லா வந்து அரைஞ்சி வரணும். அந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இனிப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துடுங்க. பார்த்துட்டு தேவைன்னா போட்டுவிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக இருக்கும். அந்த புதினா ஃப்ளேவரு, இஞ்சி, இனிப்பு, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் வந்து 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். போட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஊற்றி சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.